என்னடா பிரம்மஹத்தி பிடிச்ச மாதிரி இருக்க? என்னடா என்ன ஆச்சு? என்ன ஏதாவது கேட்டீங்களா? அது சரி, என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல, இந்த கடையை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன யோசனை பண்ற? பெரியவர் இல்லாதப்ப கடையை வித்துட்டு காசை சுத்திட்டு போலான்னா? அதெல்லாம் இல்ல, எத்தனை நாளைக்கு வாடிக்கைக்காரர்களை ஏமாத்தியே பிழைக்கிறது, நம்மளும் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பிழைச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏய் சிவா, இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையிலேயே நேர்மையை பத்தி பேசுறான். டேய், யோக்கியமா வாழ்றவன் நேர்மையை பத்தி யோசனை பண்ண மாட்டான்டா. நம்மள மாதிரி இருக்கவன் அடிக்கடி அதை பத்தி யோசனை பண்ணுவான். சிவா, உண்மையாவே கேக்குறேன், நாமும் நேர்மையா வியாபாரம் பண்ணா என்ன? ஆமா, நாமும் நேர்மையான வியாபாரம். கைவசம் ஐடியா இருக்கு. என்ன அப்புறம் சொல்றேன். தீபாவளி முன்னிட்டு ₹1 50 பைசா தள்ளுபடி. 3 மணி நேரமா நின்னுகிட்டு இருப்பான். கீழே போய்யா, கடைக்கு சொந்தக்காரன் தான். இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி சிவா, உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது. வேற என்ன வியாபாரம்? சரியா, ₹50 பைசா தள்ளுபடியில் போர் போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ரோட்டுக்கு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ₹50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? ₹1. இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? ₹2. போர்ட்ல எழுதிருக்கிறபடி தள்ளுபடி ₹1 போக, எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே ₹1 தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது, நீங்க ரொம்ப புத்திசாலிதான்ப்பா. நாங்க புத்திசாலி இல்ல, இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவங்க தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி, அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. என்னங்க, உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம், அவனுக்கு ஏதோ பணம் விட பெரட்ட முடியல. போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மே சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு, நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? ₹3500. கடையில சரக்கு வாங்குறது ₹1500, லாபம் ₹2000. பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு ₹500 பிரிச்சு கொடுத்து. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு ஏன் பணம், நீங்களே வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு. வேண்டாம் மாத்திரம் சொல்லிதான் வாங்கிக்கிட்டா. நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, உங்க திறமையினால வந்த லாபம். அதனால ஆளுக்கு ₹500 எடுத்துக்கிடுங்க, நானும் ₹500 எடுத்துக்கிறேன். அதான் எங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு ₹500 வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்க தான் வாங்குவோம் சிவா. அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல ₹500 இருக்கா?